ஏன் பயப்படுற? என்ன இருக்கும்? என்ன பயமா இருக்கு? ஏய் காலாமத்திக்கு அப்படியே உருமுண்டா. காலாமத்திக்கடா. உருவம் உயிர் இருக்கிறனால தான் அது உருவம். சின்னவனா நீயும் விட்டுறாத. சின்னவனா அவனை நாகராஜ் நீயும் விட்டுறாத. அங்க வலுவு இல்ல இருந்தாலும் விட்டுறாத. பத்தியா குச்சில இது இதாக்கி விடு. உயிர் இருக்கிறனால தான் இவ்வளவு தூரம் டெம்பர் ஆகுது. ஓய்யோ அச்சி துணி காய போடுங்க. ஓய்யோ திரும்ப மாட்டேங்குது பறிச்சு. திரும்பாது உங்க அம்மா. திரும்பி விடு. துணி காய போடு. கையில பிடி. ஒன்னாவது இனிமே நாங்க முன்னாடி பண்ணிட்டோமே. அதுக்கு மேல என்ன விஷமே கிடையாது. விஷ ஃபுட்டே இல்ல. பயப்படாம கையில பிடி. சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு. உரிச்சி ஒண்ணா வேக வச்சிரலாம். விடு. விட்டுறாத. ஆமதுரா அங்க விடக்கூடாது. வெயிட் இருக்கும்போது எப்படி பிடிச்சிருக்க? அதனால தான் நான் உன் கால்ல பிடிச்சிக்கிட்டேன். சரி எவ்வளவு ஓகே வாப்பா. பாப்பா சின்னவனா நீ இருக்கும்போது நாங்க இருக்கிறோம். ஓகே ஓகே சங்க இருக்குது. லேட்டா காலாமத்திக்கு சங்க இருக்கிறது ஆவடாது. நீ பேர் வாங்கன்னு நாளைக்கு எங்களை நினைச்சு பாப்பீல. அதை வருத்தப்படாத. வாலிபு சங்கம் இருக்கும்போது எந்த கூட வந்தாங்க. இவ்வளவு பேரத்துக்கு கூட வந்து நின்னாங்க. ஒரு சார்ஜ் போய் காட்டுமிச்சு போதி. அதுவே போதும். நீ அங்க இடா ஃபுல்லா இடா. கீழே கிழிச்சுதான் எடுத்தாச்சு. மூஞ்ச காமி பாத்துட்டியா? என் மூஞ்சி வேணுமும் இல்லை இருந்தாலும் இதே எங்க இருக்கு? இதே தொலைவு போய் கிடக்கும். எட்டோட்டமா பாரு. இல்லையா எவ்வளவு ஒண்ணு பண்ண. அப்புறம் நான் காலையில துடிச்சிட்டு இருக்கு பர்ஜி. அப்படியே பிடிச்சிக்கலாம். ஏய் இங்க பாரு. ஏய் பேசு. துடிக்குது பாரு. துடிச்சிட்டு இருக்கு. இதுதான் ஒரு பாம்பின் ஹார்ட். இத வந்து மேத்தோடு ஒன்று இருக்கு. மேத்தோலை விரித்து பார்த்தால் நன்றாக தெரியும். அதை செய்கிறார் கபிலன். மிகவும் ஆராய்ச்சியுடன் செய்கிறார். துணையாக இருப்பவர் மகேஷ், ராஜ்குமார், நாகராஜ். மூஞ்சி தெரியல லைட்டா. இவரு தம்பி தான் இவரு கபிலன். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணனால நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இவரோட ஆராய்ச்சிக்காக, இவரோட சயின்டிஸ்டுக்காக பேர் வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இதயத்தை ரொம்பவும் ஆவலோட பார்க்குறாரு. நீங்களும் பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதயத்தை கிழிச்சாச்சு. ஏதோ ஒன்று பண்ணுறாரு, எங்களுக்கு தெரியல. நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ஏதுன்னு. அது இதயமா என்னன்னு தெரியும். கண்டிப்பாக இதயம் தான். எனக்கு தெரியற வரைக்கும் இதயம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ இப்படி கண்டிப்பாக இது இதயம் தான் எனக்கு தெரியுது. இது ரொம்பவும் கிளியரன்ஸாக தெரியறனால நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இது இதயம்தான். ரத்தமும் வெளியே வருது. இதயமாச்சு காலம் விட்டுறாரு சின்னவனை. இது தான் கன்ஃபார்மாக தெரியுது. நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்களும் பார்க்கணும். நீங்கள் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. என்ன பாம்பு ஏது பாம்புன்னு தெரியாமல் அடிக்கிறீங்க? சாரை வந்து அடிச்சு ரொம்பவும் தெளிவாக தெரியுது. அந்த இதை துடிக்கிறத நீங்களே கண்ணால் பாருங்கள். நாங்களும் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களே பார்த்துங்க. இப்படி ஒவ்வொரு பாம்பை நாங்கள் பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு பாம்பை மட்டும் பிடிச்சி இப்போ ஆராய்ச்சி பண்ணதே நாங்கள் எடுத்து வீடியோ எடுத்திருக்கோம். இன்னும் சில பாம்புகள் இருக்கு, இன்னும் பிடிச்சு கூடிய சீக்கிரம் ஆராய்ச்சி எடுப்போம். பயப்பட மாட்டேச்சு. ஒரு பாம்புல என்னென்ன இருக்குங்கிறத நாங்க அத்தனையும் அந்த தம்பி கபிலன் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு யார் இருக்கா நீ கேட்கலண்ணா. அப்புறம் என்ன? நோ அவன் என்னைய நம்புறியாண்ணா? நான் உங்களை நம்புறேண்ணா. அது பாருங்க. நம்ம நம்பி வரவன நம்ம தானே காப்பாற்றணும். நேரடியாக கண்ணால் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இல்லை பாருங்க. நீங்க பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. அங்க பாருங்க கபிலன். எனக்கு கபிலன் உள்ள வர கல்லீரல். நீங்க சொல்லுங்க கபிலன் சார். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா பார்த்து கேமராவை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. இதான் இது பாம்போட கல்லீரல். இந்த பாம்போட பேர் என்னன்னா மேட்டு சாரன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கவங்க. மேட்டு சாரைங்களா சார்? ஆமாம் ஆமாம். இந்த கல்லீரலால் என்ன பாம்போட ஒரு சக்தி என்ன? இதோட இயங்குதல் என்ன? கல்லீரலுக்கு என்ன ஒரு வலு பாம்புக்கு? கல்லீரல் வந்து இங்கே தான் அதோட விந்து உற்பத்தி ஆகுது. அப்படிங்களா? அது இல்லாமல் இதோட கணையங்கிறது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கருப்பாக இருக்கிறது தான் கணையம், கல்லீரலுக்கு அடியில் இருக்கிறது. அப்படிங்களா? ஆ சரிங்க. அப்படியே லைட்டாக கிளி ஆப்ரேஷன் பண்ணி சவுண்ட் விடாது. சரிண்ணே.
இவன் ஆசையை விட்டுக்கிட்டு இவன் ஆசைப்பட்டு வீடியோ எடுக்கிறீங்க. சரி ரைட், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு தான். உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறோம். பாருங்க இறப்பை இதோ பாருங்க, இறப்பையை காட்டுறாரு. முதல்ல இதயத்தை காட்டினாரு, அதுக்கப்புறம் கல்லீரல இருளை காட்டினாரு, அதுக்கப்புறம் இறப்பையை காட்டுறாரு. இறப்பைகள் என்ன சாப்பிட்டுருக்குங்கிறத ஒரு வித்தியாசத்துக்காக பார்ப்போம். என்ன பண்றாருன்னு பாப்பா. அவர் கிழிச்சு பாக்குறாரு. அவர் இப்ப சாப்பிட்டது என்னன்னு தெரியும், அதை காட்டுவார். அவர் கபிலன் கிழித்து கொண்டிருக்கிறார். அது என்னென்ன இருக்குன்னு அவருக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா அவர் சயின்ஸுங்கிறதுனால அவருக்கு மட்டுமே தெரியும், நமக்கு தெரியாது. வந்து ஒரு தவளை சாப்பிட்டுருக்கு, தவளை இருந்து உள்ள வருது. இப்போ ஒரு தவளையை சாப்பிட்டுருக்குன்னு சொல்றாரு. அதை நம்மள கண்ணுக்குள்ள நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? தவளை ஒரு பெரிய தவளை ஒன்று, சின்ன தவளை ஒன்று. ஒரு பெரிய தவளை சாப்பிட்டுருக்கு. 2 3 அதிகமாக இருக்கிறது, அதிகமாகவே இருக்கிறது. ஒண்ணு தனித்தனியா காட்டுங்க ராஜ்குமார், கொஞ்சம் ஒண்ணு தனித்தனியா காட்டுங்க. ஒரு தவளை இங்க ஒண்ணு இருக்கு, 2 கொஞ்சம் பெரிய தவளை ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு 5 தவளையா? நிறைய தவளைகள் இருக்கு. இது பாதி செரிமானமாயி இருக்கிறது. இது பாதி செரிமானமாயி பாதி செரிமானமாகவும் இருக்கிற நிலையில இருக்குது. புரியுது கபிலன். ரொம்பவும் அதிகமாக இனப்பெருக்கம் இதோ சாப்பிட்டு இருக்குது. அதாவது இரையை தேடி ரொம்பவும் அதிகமானது. பெருந்தவளை, அதை விட கொஞ்சம் சின்ன தவளை, அதாவது ரொம்ப சின்ன தவளை அதிகமாக சாப்பிட்டுருக்கிறத உங்க கண்ணு முன்னாடி நாங்களே காட்டுறோம். இதை பாருங்க, நம்பிக்கை இல்லைன்னு ஜூம் பண்ணி நாங்கள் காட்டுறோம். நீங்கள் நம்பியே ஆகணும். இது தவளை, நன்றாக பாருங்கள். இது வந்து பெருந்தவளை, இருக்கிறதுலே பெரிய தவளை இதுதான். அடுத்தபடியாக இன்னொரு தவளை தூக்கி காமிக்கிறேன். தெரியும்ல, தவளை தான். இல்லை ராஜ்குமார், இதை பார்த்தாலே தெரியுது இது தவளை தான். எல்லாத்துக்குமே தெரியும், நம்பக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இது பார்த்தாலே தெரியும். விட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு விட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும், இதை நம்பக்கூடிய விஷயம்தான். நம்மள வச்சுக்கோங்களேன், வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அவர் மேலும் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுறாரு, நம்மளுக்கு தெரியாது. அவர் மட்டுமே சொல்லுவார் எதுவாக இருந்தாலும். இதோட குடல் பார்த்தீங்கன்னா 7 to 8 மீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும். இதோட குடல் வந்து 7 முதல் 8 வரைக்கும் நீளம் இருக்குன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மனிதனோட எதுவுமே சொல்றாரு, நீங்களே கேளுங்க. மனிதன் குடலுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த குடல். மனிதனோட குடலுக்கு ஈக்குவலா சமமாக இருக்குன்னு அவரு தெளிவா சொல்றாரு. நிறைய என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதோ பார்ப்போம், கொஞ்சம் ரொம்பவும் பார்க்கலாம். இதோட குடல் முடிந்தது. குடல் இவ்வளவு தூரம் தான் வரும்னு சொல்றாங்க. அதாவது நன்றாக பாருங்கள், இங்கிருந்து இறப்பையிலிருந்து கல்லீரல் இருந்து ஹார்ட், அதாவது இதயம்ங்கிற இடத்துல வரைக்கும் தான் அது வந்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் நீங்களே பாருங்க. அது குஞ்சுதாம்பி. இது இனப்பெருக்க உறுப்பு, பாம்பின் இனப்பெருக்க உறுப்பு. இதுதான் ஒழுக்கிறது. இது ஒரு ஆண் பாம்பு. இது வந்து ஒரு ஆண் பாம்புன்னு சொல்றாங்க. இது வந்து இனப்பெருக்கம் செய்யற ஒரு மனிதனின் ஆணின் உறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இப்போ முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில இருக்கு. இது வந்து இந்த பாம்பு வந்து இப்போ ஒரு இணைய சேரத்துக்காக தேடிட்டு இருந்தப்ப இதை கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு. அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இது நார்மலாக இருக்கும்போது இது சின்னதாக இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் மூடல இருக்க போறாரு இந்த சாரப்பாம்பு. இப்போ வந்து இது இனப்பெருக்கத்தை தேடி செல்லும் போது நாங்கள் இடையில் கண்டு பிடித்து ஆராய்ச்சி செய்யும் போது இதோட இனப்பெருக்க உறுப்பை கண்டுபிடித்ததால் இது இனப்பெருக்கத்தை செய்ய போவதாக தெரிய வந்துள்ளது. அதை மிகவும் நன்றாக தெளிவாக சொல்கிறார் கபிலன். இதை பார்த்தீங்கன்னா இதான் இனப்பெருக்க உறுப்பு. இது இனப்பெருக்க உறுப்புனால ஒரு முறை இனப்பெருக்கம் செய்தால் அதுக்கப்புறம் திரும்ப தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த அதே பாம்பை தேடி அலையுது. வேற ஏதாவது அறிவிப்பு இருக்குதா கபிலன்? அதே மாதிரி சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பாம்பு சார பாம்பு தான் இணைய சேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பு. ஆனால் பாம்பு வந்து மற்ற இனத்தை வந்து சேராது. அது சார பாம்புனா சார பாம்பு இனத்தோடு தான் இனப்பெருக்கம் கொள்ளும். ஆனால் இது பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் இப்படி தான் இனப்பெருக்கம் கொள்ளணும். ஆனால் அது பொய் என்று சொல்கிறார். அதாவது
சாரப்பாம்பை ஒரு இனத்தோட சென்ற இனப்பாம்பே இனப்பெருக்கம் செய்யும் என்று தெளிவாக சொல்கிறார். அவர் படித்த புத்தகங்களை வைத்து அவர் சொல்லும்போது இணையாக கரெக்டாக தெளிவாக சொல்லும்போது இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. நல்ல பாம்பு என்றால் நல்ல பாம்போடு தான் இனப்பெருக்கம் செய்யும். சாரப்பாம்போடு தான் இனப்பெருக்கம் செய்யும் போது நல்ல தெளிவாக அவர் புரிய வைக்கிறார். வேற ஒன்றும் எங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. வேற ஏதாவது இருக்குதா கபிலன்? அவ்வளோதான். இப்போ நன்றாக மண்டை ஆராய்ச்சி அவ்வளோதானே. மண்டையில் அதில் ஒன்றும் இல்லை. மண்டையில ஒண்ணுமே இல்லைண்ணே. பல்லு இருக்கும், அது பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு. இது நசுக்கிச்சுண்ணா முதல அது கழிஞ்சிருச்சுண்ணா. நம்ம ஆராய்ச்சி தொடங்கி 5 நிமிடம் ஆச்சு, இன்னும் அந்த விஷயம் பிடித்து கொண்டே இருக்கிறத பாருங்க. 10 நிமிடம் 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 11 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது இதுலேயே முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆராய்ச்சி பண்ண தொடங்கி 11 நிமிடம் ஆயிற்று. ஆனால் இன்னும் அந்த இதயம் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. மிகவும் ஆச்சரியம். நன்றாக உத்து கவனியுங்கள். நிஜம், உண்மையில் ஆராய்ச்சிங்க இது மிகவும் பேரான பொருள். எல்லாவற்றிலும் எல்லா மனித இயங்கலத்திலும் இதயம் அதிகமே துடிக்கும். இறந்து விட்டாலும் இதயம் துடித்து கொண்டேதான் இருக்கும். 1 மணி நேரம் துடிக்கும் என்று நன்றாக தெளிவாக தெரியும். ஆனால் இது 11 நிமிடம் தருகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் துடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பாம்பு சட்டை போட்டு கொண்டே இருக்கிறது. சட்டையெல்லாம் மாற்ற கிடையாது. அதாவது இது மேலே எது இருக்காது. அதுக்கு மேலே என்னடா இதுதான்டா இதயத்துக்கு அப்புறம் தான்டா அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் ஏய் ரெண்டு போய் ஓரமாக உட்காரியா போ போடாண்டு எல்லாத்தையும் போட்டு முதிச்சு எடுத்து டேய் நீங்க ஓரமாக போட தேடா செருப்பை தொடச்சி விட்றா. ஒட்டி கிடக்கு போற செருப்பே வேணாங்கிறியா? அங்கே அப்படிதான் தூக்கி பல்லு கிடக்குற பெசண்டா. அதெல்லாம் பல்லு இல்லைடா. அவனா டாரஸுக்கு தெரியும்டா. டாரஸை விட்டு நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பிடிக்குது போய் சேர்ப்பாங்க.